الشيطان الرجيم لقد كان في قصصهم عبرة لأولي الألباب ما كان حديثا يفترى ولكن تصديق الذي بين يديه وتفصيل كل شيء وهدى ورحمة لقوم يؤمنون صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنكم على بينة من ربكم ما لم تظهر فيكم سكرتان سكرة الجهل وسكرة حب العيش أنتم تجاهدون في سبيل الله وتأمرون بالمعروف وتنهون عن المنكر فإذا ظهر فيكم حب الدنيا فلا تجاهدون في سبيل الله ولا تأمرون بالمعروف ولا تنهون عن المنكر القائلون يومئذ بالكتاب والسنة كالسابقين الأولين من المهاجرين والأنصار رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தாலா சூரா யூசுஃப்ல முழுமையா ஒரே குடும்பத்திற சம்பவத்தை சொல்றான். ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம், ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தல்லாத வேறொரு நபியுடைய விஷயத்தை இங்க பேசல. இந்த முழு சூறாலையும் ஒரே ஒரு நபியுடைய குடும்பத்துடைய வரலாறு பேசப்பட்டீங்க, அங்க உள்ள சம்பவங்கள் பேசப்பட்டீங்க, வேற எந்த நபியுடைய விஷயமும் பேசப்படலை. இவ்வளவு நீளமான ஒரு சூறா, 111 ஆயத்துக்களை கொண்ட சூறா. இப்படியாக எந்த ஒரு குர்ஆனுடைய அத்தியாயத்திலையும் ஒரே நபியுடைய சம்பவம் முழுமையாக இவ்வளவு நீளமா பேசப்பட்டதில்லை. ஆனா இந்த சூறாவுடைய கடைசி வசனத்துல 111வது ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். இவர்களுடைய கதைகளை சொல்றதுல புத்திசாலிகளுக்கு படிப்பினை இருக்குது. மா கான ஹதீஸ யுஃப்தரா, இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு விஷயம் இல்ல. வலக்கின் தஸ்தீக் அல்லதி பைன யதைஹி வ தஃஸீல குல்லி ஷை, அவர்கள் மத்தியில உண்மைப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு விடயத்தையும் தனித்தனியாக தெளிவாக பேசுகின்ற குர்ஆனுடைய விஷயம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனை பத்தி, இந்த சூராவுடைய படிப்பினையை பத்தி சொல்றான். இங்க ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மனைவிமார். மூத்த மனைவிக்கு 10 ஆம்பளை புள்ள, இரண்டாவது மனைவிக்கு 2 ஆம்பளை புள்ள. இந்த மூத்த மனைவியுடைய 10 ஆம்பளை புள்ளைகளும் இரண்டாவது மனைவியுடைய 2 ஆம்பளை பிள்ளைகளையும் பொறாமப்பட்டாங்க. அதுல சதி செஞ்சாங்க. ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இது 2வது மனைவியுடைய முதலாவது மகன் தான் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கண்டா, முதலாவது ஆரம்ப பிராயத்துல, சின்ன பிராயத்துல ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு கண்டாங்க. இந்த கனவை பத்தி வாப்பா கிட்ட சொன்னாங்க, இன்னி ராய்து அஹத அஷர கௌகப வஷம்ஸ வல் கமர் ராய்துஹும் லீ சாஜிதீன், நான் 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் எனக்கு சுஜூத் செய்யறதா கனவுல கண்டேன் வாப்பா என்று ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட சொல்ல, ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா புனைய லா தக்ஸுஸ் ருயாக அலா இஹ்வதிக ஃபயகீது லக கைதா, என்னுடைய அருமை மகனே, இந்த உங்களுடைய மூத்த நானமார்களுக்கிட்ட உங்களோட இந்த கனவை பத்தி சொல்லவானா. அப்படி சொன்னீங்கண்டா அவங்க உங்களுக்கு சூழ்ச்சி செய்வாங்க. இது வாப்பா மகன்மாரை பத்தி சொல்றது, வாப்பா சொல்றது மகன்மாரை பத்தி, உங்களுக்கு அவங்க சூழ்ச்சி செய்வாங்க. நல்லா விளங்கிக்கோங்க. நாங்க யூதர்கள் என்று யார சொல்றோமோ இந்த 10 பேருடைய பரம்பரையை தான் சொல்றோம். யார நாங்க யூதர்கள் என்று சொல்றோமோ இந்த 10 பேருடைய பரம்பரை தான். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் 10 பேர். அவர்கள யஹூதா என்றவர், இஸ்ராயில் என்றவர் 2 பேருக்கும் தான் அதிகமான குழந்தைகள் இருந்துச்சு. அவங்களோட பரம்பரை தான் பழகிச்சு. இதனாலதான் இவங்களுக்கு யஹூதன்னு சொல்ற, இவர்களுக்கு பனு இஸ்ராயல்னு சொல்ற, இஸ்ராயலுடைய குழந்தைகள் என்று சொல்ற, சந்ததியினர்கள் என்று சொல்ற. மேலான சகோதரர்களே, பெரியவர்கள,
இந்த 10 பேர்களும் ஆரம்ப நாளிலேயே சூழ்ச்சிக்காரர்கள் என்று வாப்பா அடையாளப்படுத்தினாங்க. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் பால் கிணத்துல தள்ளி, அதுக்கு பின்னால ஆரம்பத்தில் இவங்களை கொலை செய்ய நாடினாங்க. பொதுவா யூதர்கள் ஒரு விஷயத்துல அவங்களுக்குள்ளால ஒத்துமை இல்லைண்டா செய்ய மாட்டாங்க. ஏதாவது ஒன்று செய்ய நாடுறாங்க, அவங்களுக்குள்ளால மாற்று கருத்து வந்துட்டு முன்னெடுக்க மாட்டாங்க. 10 பேரும் சேர்ந்து பேசிக்கொண்டாங்க. உக்துலு யூசுப், யூசுஃபை கொலை செய்யுங்கன்றாங்க. அதுல ஒருத்தர் சொன்னான், கால காயிலும் மின்ஹும் லா தக்துலு யூசுப், இல்ல யூசுஃபை கொலை செய்யக்கூடாதுன்னா. ஒரே ஒரு ஆள் கொலை செய்யல. என்ன செஞ்சாங்கண்டா, கொண்டு போய் ஒரு பால் அடைஞ்ச கிணத்துல போட்டுட்டு பார்த்து கொண்டு இருந்தாங்க சாகம் வரைக்கும். நேரடியா கொலை செய்யலாவே, இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறாங்க சாகம் வரைக்கும். தூரத்துல இருந்து பாக்குறாங்க. ஒரு வியாபார கூட்டத்தை அல்லாஹ் தஆலா தண்ணி தேடி அனுப்பினான். அவங்களுக்கு தாகம் வந்துட்டு தண்ணி தேடி திரியிறாங்க. வந்து கிணத்தை பார்த்தா அழகான வாலிபர், உலகத்துல அழகானவர் யார்? ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ இவங்க வியாபார கூட்டம் சேர்ந்து இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வெளியே எடுக்கிறாங்க. அந்த 10 பேரும் பார்த்து கொண்டிருந்துட்டு ஓடி வந்து சொன்னாங்க, எங்கட அடிமை காணாம போயிருந்தார், நாங்க தேடி கொண்டிருக்கிறோம். சொந்த தம்பி என்று சொன்னா கொடுத்திருப்பாங்க, சொந்த தம்பி என்று சொன்னா கொடுத்திருப்பாங்க கையில. அடிமைண்டா ஒரு வியாபார பொருள். அந்த காலத்துல அடிமைன்றது விக்கிற வாங்குற ஐட்டம் உண்டு. சொன்னாங்க, அடிமையா தரமாட்டோம், வித்துட்டு போங்க வேணும்டா, இல்லண்டா எடுத்துட்டு போயிட்டுருவோம். 10 பேரும் பார்த்தாங்க, இதுதான் கிடைச்சது லாபம். கொடுத்தாங்க. 10 பேரும் சேர்ந்து 6 திர்ஹத்துக்கு வித்துட்டு போனாங்க. وشروه بثمن بخس دراهم معدودة وكانوا فيه من الزاهدين. மிக அற்ப சொற்ப விலைக்கு வித்தாங்க. அதுல அவங்க துறவிகள் மாதிரி நடந்து கொண்டாங்க, பற்றற்றவர்கள் போன்று நடந்து கொண்டாங்க. அதுக்கு பின்னால ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் ஏலத்துல விக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அவங்களோட கல்புல அதுக்கு மாற்றமான உதிப்பை போட்டான். அரசருக்கு எடுத்த அதே விலையை வாங்கி கொண்டு கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை, நீண்ட சம்பவம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் இருந்தாங்க, வெளியே வந்தாங்க. பின்னால ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா மிஸ்ருடைய ஃபைனான்சியல் மினிஸ்டராக, பொருளாதார அமைச்சராக ஆக்கினான். அதுக்கு பின்னால் அரசராக ஆக்கினான். மிஸ்ர்ல பஞ்சத்துக்குரிய சொல்யூஷனை கொடுத்தான். பலஸ்தீன்ல பஞ்சத்தை உருவாக்கினான். பலஸ்தீன் வாப்பா நானமார் எல்லாம் வாழ்ற ஊர். பஞ்சத்தால வாடி சாப்பாட்டு சாமான் தேடி மிஸ்ருக்கு வந்தாங்க. வந்து அரசர்கிட்ட வந்தாங்க. அரசர்கிட்ட நிறைய தானிய பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டாங்க. வந்து அரசர்கிட்ட வராங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், وَجَاءَ إِخْوَةُ يُوسُفَ فَدَخَلُوا عَلَيْهِ فَعَرَفَهُمْ وَهُمْ لَهُ مُنْكِرُونَ. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட வந்து நுழைறாங்க. இந்த 10 பேரும் யாருன்றது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். ஆனா 10 பேரும் விலை கொள்ளல இந்த அரசர் யாருன்னு. இது எங்கட சகோதரர் ரெண்டு விலங்கல்ல. இவங்க 10 பேருக்கும் தானிய மூடைகளை கட்டி கொடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 10 பேரை நோக்கி சொன்னாங்க, நீங்க அடுத்த முறை வாரதா இருந்தா உங்களோட வாப்பா வழி சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை கூட்டி வரணும். இப்ப கூட இந்த ஆட்களுக்கு விலங்கல்ல. இவருக்கு எப்படி தெரியும் எங்களுக்கு எங்கட வாப்பா இன்னொரு கல்யாணம் முடிச்சு இன்னொரு தாரத்தால ஒரு குழந்தை இருக்கிறார் என்றது இவருக்கு எப்படி தெரியும் என்று யோசிக்கல. அவ்வளோ அல்லாஹ் அவங்களோட புத்திய மங்க வச்சான். பொதுவா சூழ்ச்சிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் வேலை செய்யாது. பொதுவாவே சூழ்ச்சிக்காரர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு பக்கம் விளங்காது. அல்லாஹ் தஆலா அவங்கள மடையனாக்க வேண்டிய இடத்துல மடையாக்கி தான் வைப்பான். என்னைக்கும் பாருங்க, சூழ்ச்சிக்காரன் என்னைக்காவது ஒரு நாள் போய் இருவான் களத்திருவுறதுக்கு ஹெலிகாப்டரியில மாட்டிக்கொண்ட மாதிரி இருக்கும். அவ சொன்னாங்க 10 பேரும் இதை விளங்கி கொள்ளல. சொன்னாங்க, உங்களோட தந்தை வழி சகோதரர் கால தூனி பி அகில்லகும் மின் அபீகும்,
அலா தரவுன அன்னி உஃபில் கைல வஅன கைருல் முன்சிலீன் ஃபஇன் லம் தஅதூனி பிஹி ஃபலா கைல லகும் இன்தி வலா தக்ரபூன். நீங்க அடுத்த முறை வாரதா இருந்தா உங்களுடைய தந்தை வல சகோதரர் இருக்கிறார், அவரை கூட்டிட்டு வாங்க. அவரை கூட்டி வரலண்டா நான் உங்களுக்கு தானியமும் தரமாட்டேன், நீங்க என்னைய நெருங்கவும் ஆனாண்டாம். 10 பேரும் போனாங்க, போய் வாப்பாவை கூப்பிட்டாங்க, எங்கட வாப்பாண்டாங்க. இவங்க எப்படி தெரியுமா, வாப்பாவை நேரடியா கண்டா எங்கட வாப்பாண்டுவாங்க, வாப்பா இல்லாத இடத்துல பேசினா யாரையோ மாதிரி பேசிடுவாங்க. வாப்பாவை நேரடியா கண்டா எங்கட வாப்பாண்டுவாங்க, வாப்பா இல்லாத இடத்துல பேசினா எவனையோ மாதிரி பேசுவாங்க. இவங்களோட ஆட்கள் இல்லண்டா சொந்த பொறவியையும் எதிரியா பாக்குறவங்க தான் யூதர்கள். எங்கடவன் எண்ட் இல்லண்டா, எங்களை மாதிரி எங்களோட சேர்ந்து ரத்தத்தோட ரத்தமா சூழ்ச்சி செய்யலண்டா தண்ட ஆட்களை பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் போய் சொன்னாங்க, காலு யா அபானா முனிஅ மின்னல் கைலு ஃபர்சில் மஅனா அகானா நக்தல் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். எங்கட வாப்பா எங்களுக்கு தானியம் தடப்பட்டுட்டு, நீங்க எங்களோட எங்கட சகோதரர் புன்யாமீனையும் அனுப்பி வைங்க, நாங்க அவரை பாதுகாப்போம் வேண்டாம். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஹல் ஆமனுக்கும் அலைஹி இல்லா கமா அமின்துக்கும் அலா அഖீஹி மின் கப்ல் வல்லாஹு கைருன் ஹாஃபிஸன் வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். கேட்டாங்க, இதுக்கு முன்னால ஒரு சகோதரரோட விஷயத்தை உங்களை நம்பின மாதிரி நான் உங்களை திரும்பவும் நம்பவான்னு கேட்டாங்க. ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதுல உறுதியா இருக்கல்ல. பொதுவா நான் இந்த ஒவ்வொரு முறையும் அடிக்கடி ஞாபகப்படுத்துற ஏதாண்டா, சூரா யூசுஃபுடைய படிப்பினைகள் என்னன்றதை தான் சொல்லிவாரு. பொறக்கி பேசுறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இந்த கதையை சொல்றதுல புத்திசாலிகளுக்கு படிப்பினை இருக்குது. இதுல நாங்க அறிஞ்ச படிப்பினைகளை சொல்லி வரோம். பொதுவா ஒரு முஃமின் ஒரு கல்லன் கிட்ட 2 முறை மாட்டிக்கொள்ள மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுல்தகுல் முஃமினு மின் ஜுஹரி வாஹிதின் மர்ரத்தைன். ஒரு முஃமின் ஒரே பொந்துல உள்ள பாம்பால 2 முறை தீண்டப்பட மாட்டான், அவன் தான் முஃமின். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தண்ட புள்ளையிலே முதலாவது முறை மாட்டியாச்சு. இப்ப கேட்டாங்க, முன்னால நம்பின மாதிரி நான் உங்களை நம்பவான்னு கேட்டாங்க. பின்னால இவங்க திரும்ப கேட்க என்ன சொன்னாங்கண்டா, قال لن أرسله معكم حتى تؤتوني موثقا من الله. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு உறுதிமானம் எனக்கு நீங்க தருவீங்கன்னா நான் அனுப்புவேன்டா, அது வரைக்கும் அனுப்ப மாட்டேன்டா. இவங்க சத்தியத்துக்கு மேல சத்தியம் செய்வாங்க, உறுதிமானத்துக்கு மேல உறுதிமானம் கொடுப்பாங்க, கொடுத்தாங்க. فلما آتوه موثقهم قال الله على ما نقول وكيل. எப்ப இவங்க உறுதிமானம் கொடுத்தாங்களோ அப்ப சொன்னாங்க, அல்லாஹ் நாங்க சொன்னதுக்கு பொறுப்பாளனா இருப்பான் என்று அனுப்பி வச்சாங்க. இப்ப புன்யாமீனோட 11வது ஆளோட வாராங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட. வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட சேர்ந்த உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தண்ட தம்பி புன்யாமீனை கூப்பிட்டு சொன்னாங்க, கால இன்னி அனா அஹூக ஃபலா தப்தைஸ் பிமா கானூ யஅமலூன். நான் தான் உன்னுடைய சகோதரன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இந்த இவங்க சொல்ற விஷயத்தை எல்லாம் நீங்க பொருட்படுத்த வேணாண்டா. எப்ப இவங்க ரிட்டர்ன் ஆயினாங்களோ 11 பேருடைய பேக்ல தானியங்களை கட்டி புன்யாமீன் பேக்ல போட்டாங்க. ஒரு தங்க கோப்பை அளவுகோலோண்ட போட்டாங்க. போட்டு அவங்க போறது விட்டுட்டு பின்னால ஆள் அனுப்பினாங்க, பிடிச்சிடுவாங்க. யாரோட பேக்ல தங்க கோப்பைக்கோ அவரை பிடிச்சிடுவாங்க. இப்ப பின்னால ஆள் அனுப்பினாங்க. அந்த பின்னால ஆட்கள் போகல அந்த மக்கள் கேட்டாங்க, அந்த 10 பேரும் சகோதரர்கள் கேட்டாங்க, மாதா தஃப்கிதூன், நீங்க என்ன தேடுறீங்க? சொன்னாங்க, நஃப்கிது சுவா அல் மலிக், அரசனுடைய தங்க கோப்பையை தேடுறோம். சொன்னாங்க, காலு லகத் அலிம் காலு தல்லாஹி லகத் அலிம்தும் மா ஜினா லினுஃப்ஸித ஃபில் அர்தி வ மா குன்னா சாரிகீன். உங்களுக்கு தெரியும் தானே, நாங்க இந்த பூமியில கொலைப்படிக்காரர்களும் இல்ல, நாங்க களவாண்ட வரவும் இல்லன்னு தெரியும் தானே. கொலைப்படிக்காரர் வாப்பமார். யார் இவங்க? கொலைப்படிக்காரர் வாப்பமார். சொன்னாங்க, கொலைப்படிக்காரர்கள் இல்லன்னு தெரியும் தானே, நாங்க களவாண்ட வரலன்னு தெரியும் தானே.
கேட்டாங்க ஃபமா ஜஸாஉஹு இன் குன்தும் காதிபீன், நீங்க பொய் சொல்றீங்கன்னா உங்களுக்கு என்ன தண்டனை? சொன்னாங்க ஜஸாஉஹு மன் உஜித ஃபீ ரஹ்லிஹி ஃபஹுவ ஜஸாஉ, யார்ட பேக்ல இருக்கோ அவரே எடுத்துக்கோங்க. ஃபபதா பிஅவ்அயதிஹிம் قبل وعاء اخيه ثم استخرجها من وعاء اخيه, ஒவ்வொருத்தரோட பேக்கா தேடி புன்யாமீன் பேக்ல இருந்து வெளியே எடுத்தாங்க. இப்ப கூட்டிட்டு வந்தாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட. இப்ப புடிபட்டவரும் இருக்கிறார், நானமாரும் இருக்கிறாங்க, புடிச்சவங்களும் இருக்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் இருக்கிறாங்க. இப்ப இந்த 10 பேரும் சொன்னாங்க, காலு, அந்த 10 பேரும் சொன்னாங்க, யா அய்யுஹல் அசீஸ், கண்ணியமானவரே என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டாங்க. என்ன சொன்னாங்க? கண்ணியமானவரே, இன்ன லஹு அபன் ஷைഖன் கபீரா, இவருக்கு ஒரு கிழட்டு வாப்பா இருக்கிறார். யாருக்கு? இந்த புடிபட்டவர் இருக்கிறாரே, இந்த புன்யாமீனுக்கு ஒரு கிழட்டு வாப்பா இருக்கிறார். ஃபஹுத அஹதன மகானா, எங்கட வாப்பான்னு சொல்லல, சொன்ன இவர வாப்பா. ஃபஹுத அஹதன மகானா, அவருடைய இடத்துல எங்கல்ல யாரையாவது எடுத்துக்கோங்க. இன்னா நராக மினல் முஹ்சினீன், நாங்க உங்களை உபகாரிகள்ல பாக்குறோம். நல்லா விளைக்கோங்க. அல்லாஹ் தஆலா இதுல என்ன படிப்பினை தாரான்னா எங்களுக்கு, இதுல சூரா யூசுஃபுடைய படிப்பினை என்ன தெரியுமா? உலகத்துல இந்த முஸ்லிம் உம்மத்திக்கு யூதர்களுடைய 2 கொலப்படி காலங்களை சந்திக்க போகுது. யூதர்கள் இந்த பூமியில பயங்கரமா கொலப்படி செய்கின்ற 2 காலங்கள், 2 யுகங்களை சந்திக்க போகுது இந்த உம்மத். அந்த 2 யுகத்துல எப்படி நடக்கணும், எப்படி இவங்களை வெல்லணும் என்ற பாடம் தான் இந்த சூரா யூசுப் எங்களுக்கு படிச்சு தர பாடம். இவங்களோட வாப்பமாரோட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தலை அடிச்சு எப்படி வெற்றி அடைஞ்சாங்களோ, அத மாதிரி இவங்களோட பிச்சலங்களோட நீங்க தலை அடிச்சு வெற்றி அடையணும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறாங்க, நீங்க யூதர்களை பத்தி பேசுறீங்க, யூதண்ட போன் பாவிக்கிறீங்க, யூதண்ட அதை பாவிக்கிறீங்க, இதை பாவிக்கிறீங்கன்றான். வேறான சகோதரர் பெரியோர்ல யூதண்ட மூக்கால பூந்து வேறொரு இடத்தால வெளியே வரணும். ஏழுண்டா அதுதான் சூரா யூசுப் படிச்சு தர பாடம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? தன் தம்பிய கள்ளனாக்கி தம்பிய தன்னிடத்தில் எடுத்தாங்க. சும்மா எடுக்கல. நபிமார்கள் பாவமற்றவர்கள், மாசூம்கள், அவர்களால பாவம் நடக்கவே நடக்காது. இது இவர்களுடைய மிகைப்பின் பொழுது தலை அடிக்கிற ஜிஹாத். இது ஜிஹாத். இதைத்தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவங்களை புடிச்சு வச்சாங்க. புடிச்சு வச்சு போட்டு 10 நானமாருக்கும் சொன்னாங்க, قال معاذ الله ان ناخذ الا ما وجدنا متاعنا عنده, நாங்க யாரிடத்துல எங்களுடைய பொருளை பெற்றோமோ அவர் அல்லாதவரை எடுப்பதை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. சொல்லல எங்கட சாமான களவாண்டினவர் கிட்ட இருந்தன்னு சொல்லி சொல்லல. எங்கட பொருள் யாரிடத்திலிருந்து நாங்க எடுத்தோமோ அவர் அல்லாதவரை எடுப்பதை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. இப்ப இந்த 10 பேருக்கும் விலங்கு போச்சு. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட இருந்து தம்பியை கழட்டி கொண்டு போயலாம். புன்யாமீன் அரசன் தரமாட்டான் என்று விலகி கொண்டாங்க. இப்ப இந்த 10 பேரும் சொன்னாங்க, காலு இயஸ்ரிக் ஃபகத் சரக அஹுல் லஹு மின் கப்ல், இவர் களவாண்டின மாதிரியே இவருக்கு முன்னால் இவருடைய ஒரு சகோதரர் இருந்தார், அவரும் கள்ளன் தான். என்ன சொன்னாங்க? 10 பேரும் சொன்னாங்க, இவர் இப்ப களவாண்டினார் தானே, அதே மாதிரி இவருக்கு முன்னால் இவருடைய சகோதரர் ஒருத்தர் இருந்தார். யாரு? யாருக்கிட்ட அவங்க சொல்றாங்க? அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட சொன்னாங்க, இவருக்கு முன்னால் இவருடைய ஒரு சகோதரர் இருந்தார், அவரும் கள்ளம் தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனக்குள்ளால அதை மறைச்சாங்க, வெளிப்படுத்தல. நான் தான் யூசுப் சொல்லல, தனக்குள்ளால மறைச்சு கொண்டாங்க. இவங்க பேசுற பேச்ச மறைச்சு கொண்டாங்க, சொல்லல நான் யூசுப். அவருடைய ஆன்மாவுக்குள்ளால அதை சிர்ராக்கினாங்க, ரகசியமாக்கினாங்க, சொல்லல நான் யூசுப். ஆனா ஒரு வார்த்தை சொன்னாங்க, கால அந்தும் ஷர்ரும் மகானன், நீங்கள் வீட்டால் கேடு கட்டவர்கள். 2 பேரும் 2 வீட்டுல வளர்ந்த ஆட்கள். யார் யாரு?
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புனியாமீன் வளர்ந்தது ஒரு தாயுடைய வீட்டுல, இந்த 10 பேரும் நடந்தது வளர்ந்தது ஒரு தாயுடைய வீட்டுல. இந்த 10 பேருடைய தாயை பத்தி தஃசீர்கள் எழுதுறாங்க, அவர் அடங்கா பிடாரியா இருந்தா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு துரோகம் செய்யக்கூடியவரா இருந்தா என்றெல்லாம் எழுதுறாங்க. அப்படி இல்லண்டா சொன்னாங்க, உங்களோட ஸ்தானமே கேடு கெட்டதுதான், உங்களோட பரம்பரையில எவன் வந்தாலும் கெட்டவன் தான். அந்தும் ஷர்ரும் மகானன், மகான்ன்றதுக்கு வீடு என்றும் பொருள் இருக்குது, ஸ்தானம் என்றும் பொருள் இருக்குது. இவர்களுடைய ஸ்தானமே இவர்களுடைய மக்கானத்தே கேடு கெட்டதுதான் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த கருத்தை இன்னொரு இடத்துல சொல்றான். அவுனபியுகும் பிஷர்ரின் மின் ذلك مثوبة عند الله من لعنه الله وغضب عليه وجعل منهم القردة والخنازير وعبد الطاغوت أولئك شر مكانا وأضل عن سواء السبيل. படைப்பினங்கள் ஆக கெட்ட கூலி கொடுக்கப்படும் ஒரு கூட்டத்தை பற்றி உங்களுக்கு அறிவித்து தர வேண்டாமா? யாரை அல்லாஹு தஆலா சாபமிட்டானோ அந்த யூதர்கள், அவர்கள் மீது கோபம் அடைந்தான், அவர்களில் ஒரு கூட்டத்தை குரங்குகளாக இன்னொரு கூட்டத்தை பன்றிகளாக உருமாற்றினான். வஅபத தாகூத், அவர்கள் ஷைத்தான்களை வணங்கினார்கள். உலாயிக ஷர்ரும் மகானன், அவர்கள் ஸ்தானத்தால் கேடு கெட்டவர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. அவர்களுடைய ஸ்தானமே கெட்ட ஸ்தானம் என்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டுல ஒன்று சொன்னாங்க. அதுக்கு பின்னால இவங்க போய் வாப்பா கிட்ட சொன்னாங்க, வாப்பா உங்களோட மகன் திருடிட்டான். எப்படி சொன்னாங்க? எங்கட சகோதரர் திருடினான்னு சொல்லல. லம்மா ரஜஅு இலைஹி ஃபலம்மா ரஜஅு இலா அபீஹிம் قالوا يا أبانا إن ابنك سرق, அவங்களோட மகன் திருடிட்டான்ன்றாங்க. وما أنت بمؤمن لنا ولو كنا صادقين, நாங்க உண்மையை சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்களேன்னாங்க. பாருங்க, இந்த இடத்துல அல்லாஹ் உறுதிமானம் கொடுத்து தம்பியை கூட்டி கொண்டு போனது இவங்க கொலை செய்யறதுக்கு இல்ல, இவங்களோட கல்புல இக்கல்ல இவருக்கு துரோகம் செய்யணும், அநியாயம் செய்யணும். ஆனா ஒரு முறை ஏமாத்தினவங்களை 2வது முறை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நம்பினாங்களே, அதுக்கு வந்த சோதனை தான் இது. நல்லா விளங்கிக்கோங்க, எவனாவது துரோகம் செஞ்சானண்டா வாழ்க்கையில என்றைக்கும் துரோகியா பாருங்க. துரோகம் செஞ்சானா அவன் எவ்வளவு பெரிய நல்லால ஆட்டும், நல்லெண்ணம் வைங்க, நல்லெண்ணம் வைங்க, நல்ல மனுஷன் சொல்லுங்க, கல்வாலையும் சொல்லுங்க, நல்ல மனுஷன் சொல்லுங்க. என்றைக்கு உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் வருதோ, என்றைக்கு உங்களுக்கு நம்ப வேண்டிய ஸ்தானம் என்று வருதோ அந்த இடத்துல ஒதுங்கி நடந்துக்கோங்க. இல்ல அல்லாஹ் சோதிப்பான் உங்களை. அவன் அநியாயம் செய்யாம நலவு செய்யத்தான் நினைச்சிருந்தாலும் அல்லாஹ் சோதனையை தந்தாகுவான். ஏனென்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஃமின் ஒரே குழியில இருந்த ஒரே பொந்துல இருந்த பாம்பால 2 முறை தீண்டப்பட மாட்டான். 2வது முறை ஒரே பொந்துல கைய போட்டீங்களா கொத்தி தான் ஆகும். இன்னைக்கு நிறைய பேர் முறைப்பாடு செய்வாங்க, பாருங்கப்பா நம்பினோம் ஒரு முறை அவன் செக்க ரிட்டர்ன் பண்ணினான், பொல்ல போட்டான், மிச்சம் கஷ்டப்பட்டு எடுத்து முடிச்சோம், அதுக்கு பிறகு அதை விட 10 மடங்கு பொல்ல போட்டு எங்கேயும் மாறிட்டான். அல்லாஹ் தஆலா ஒரு சைக்கின தருவான். இவன் என்னைக்காவது ஒரு நாளை களை தருப்பான் என்றது விளங்கும் கல்புல. ஆனா துனியாட மோகம் விட்டு கொடுக்காது, அதுக்கு பிறகு அள்ளி கொடுப்போம். அப்படித்தானே? அதுக்கு பிறகு பிடிக்க அது அடி இரும்போட எல்லாம் முதுகு முள்ளோட கலண்டு போயிட்டுரும். அதுக்கு பிறகு மனநோயாளியாய் தத்தளிச்சு கொண்டிருப்பார். அப்ப இவங்க சொன்னாங்க, யா அபானா இன்னபுனக சரக், உங்களோட மகன் திருடிட்டான். ஹஜரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபஸபருன் ஜமீல் அஸல்லாஹு அய்யத்தியனி பிஹிம் ஜமீஆ, நான் அழகான பொறுமை செய்றேன், இந்த 2 பேரையும் அல்லாஹ் எனக்கு கொண்டு சேர்ப்பான்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னால ஒரு காலம் கழிஞ்சு ஹஜரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 10 மகன்மாரை கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, போய் உங்களோட நீங்க அல்லாஹ்வோட ரஹ்மத்தை விட்டும் நிராசை அடைய வேணாம், போய் யூசுஃபையும் அவருடைய சகோதரரையும் தேடிட்டு வாங்க. அவங்க சொன்னாங்க, யூசுஃப ஓனை அடிச்சு சாப்பிட்டாச்சுன்னுவாங்க. இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யூசுஃபையும் அவருடைய சகோதரரையும் தேடிட்டு வாங்க. யா பனி யذهபு ஃபதஹஸ்ஸஸு மின் யூசுஃப வ அഖீஹி வ லா தயஸு மின் ரௌஹில்லாஹ் இன்னஹு லா யயஸு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன்.
நீங்க போங்க, போய் யூசுஃபையும் அவருடைய சகோதரரையும் தேடிட்டு வாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசை அடைஞ்சிடவானோம். அப்படி செய்யறவங்க காபிர்கள் தான். போனாங்க 10 பேரும். போய் திரும்ப அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட போனாங்க. போய் இப்ப ஒரு வித்தியாசமா நடந்து போனாங்க. பஞ்சத்தால வாடி வதங்கி அடிபட்டு நொந்து தான் வாராங்க. வந்து சொன்னாங்க, لما دخلوا عليه قالوا يا أيها العزيز مسنا وأهلنا الضر وجئنا ببضاعة مزجاة فأوف لنا الكيل وتصدق علينا إن الله يجزي المتصدقين. சொன்னாங்க, கண்ணியமானவரேன்னு பேசினாங்க. யார? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியமானவரேன்னு பேசினாங்க. பேசி சொன்னாங்க, அசீஸ் மஸ்ஸனா வ அஹ்லனா துர், எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் கடுமையான கஷ்டம் பீடித்துட்டு, எனவே எங்களுக்கு நீங்க சதகா தாங்க, எங்களுக்கு தானியம் தாங்க, சதகா தாங்க, நாங்க உங்களுக்கு ஒரு அற்பமான பகரம் கொண்டிருக்கோம். என்னமோ ஒன்றை கொண்டிருந்தாங்க. சொன்னாங்க, ஒரு அற்பமான பகரம் கொண்டிருக்கிறோம். பிபிதாஅத்தின் முஸ்ஜா ஃபஅவ்ஃபி லனல் கைல வ தஸத்தக் அலைனா, எங்களுக்கு நீங்க என்ன தாங்க? தானியத்தையும் தாங்க, சதகாவும் தாங்க. இன்னல்லாஹ் யஜ்ஸில் முத்தஸத்திகீன், அல்லாஹ் சதகா கொடுக்கிறவங்களுக்கு கூலி கொடுப்பான்னு. பிச்சைக்காரர் வந்தா சொல்லுவாங்களே, சதகா தாங்க வாப்பா, அவங்களுக்கு அல்லாஹ் கூலி தருவான்னு சொல்றதானே. இப்படி சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, என்ன நான மாதிரி இவ்வளோ இறங்கிட்டாங்களா, இவ்வளோ இறங்கிட்டாங்களா, இப்ப திருந்திட்டாங்கன்னு முடிவு எடுத்தாங்க. நல்லா விளைக்கோங்க. இந்த குர்ஆன் ஆயத்தை அடுத்த ஆயத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பேசுறாங்கடா, சொன்னாங்க, நீங்க அந்த ஜாஹிலியா காலத்துல இருக்க கொள்ள என்று பேசுறாங்க. அப்படின்னா இப்ப திருந்திட்டாங்க. விளங்குறீங்களா? இவங்க சொன்னாங்களே, எங்களுக்கு சதகா தாங்க, அல்லாஹ் கூலி கொடுப்பான்னுட்டாங்க. அடுத்த வார்த்தை சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், قال هل علمتم ما فعلتم بيوسف واخيه اذا انتم جاهلون. இப்ப மனசை திறந்து பேசுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மனம் திறந்து பேசினாங்க. கேட்டாங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நீங்க யூசுஃபோடையும் அவருடைய சகோதரரோடையும் எப்படி நடந்து கொண்டீங்க, அது உங்களுக்கு தெரியாவான்னு கேட்டாங்க. இப்ப பழைய பாம்பு படம் எடுத்துச்சு. 10 பேரும் பார்த்தாங்க, ஓஹோ யூசுப்ட கதை எப்படி இவருக்கு தெரியும்? நாங்க 10 பேரும் 10 தான். எங்கட ரகசியம் யாருக்கு வெளியே போகும்? யாருக்குமே வெளியே போகாது. எங்கட ரகசியம் வெளியே போகாது. யூதன் ரகசியம் வெளியாகுமா? யூதண்ட ரகசியம் ஒரு நாள் வெளியாகாது, தவறிதான் வெளியாகும். எங்கேயாவது ஒரு இடத்துல எவனாவது ஒருத்தனுக்கிட்ட தவறி வாயால வந்தாலே வெளியே போகாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் யூதண்ட ரகசியத்தை பத்தி, லா தத்தகிது பிதானதம் மின் தூனிக்கும் லா யலூனக்கும் கபாலா. நீங்கள் அல்லாத அந்த யூதர்களை உங்களுடைய பாதுகாவலர்கள் என்று நினைக்கவும் வேணாம். உங்களை சதி செய்யாம விட்டுற மாட்டாங்க. லா யலூனக்கும் கபாலா, உங்களை சதி செய்யாமல் விட்டுவிட மாட்டார்கள். வத்தூமா அனித்தும், நீங்க கஷ்டப்படுறது தான் அவன் ஆசை வைக்கிறான். உங்களோட அவன் ஆசையே உங்களோட கஷ்டம். قد بدت البغضاء من افواههم, அவர்களுடைய வாயிலிருந்து உங்களை பத்தி உண்டான விரோதம், குரோதம், வைராக்கியம், அந்த சதிகள், திட்டங்கள் தவறி வருது. தவறி وما تخفي صدورهم اكبر, அவர்களுடைய உள்ளங்களுக்குள்ளால மறைச்சு வச்சிருக்கிற ரகசியம் ரொம்ப பயங்கரமானதுன்னு குர்ஆன் சொல்லுது, ரொம்ப பெரியதுன்னு குர்ஆன் சொல்லுது. وما تخفي صدورهم اكبر, அவர்களுடைய உள்ளங்களுக்குள்ளால் மறைத்து வைத்திருக்கின்ற அந்த குரோதம், வைராக்கியம், சதி திட்டம் மிக பெரியது என்று குர்ஆன் சொல்லுது. எதை அறிஞ்சோமோ அது கொஞ்சம், எதை அறியலையோ அது பயங்கரமான பெரிய சதி திட்டம். அதனால 10 பேரும் பார்த்தாங்க, ஓஹோ எங்கட ரகசியம் எப்படி இவருக்கு வெளியே போச்சு. 10 பேர் அல்லாத 11வது ஒருத்தருக்கு யூசுஃபோட நடந்து கொண்டது தெரியுமெண்டா. அவர் யாரு? 11வது ஆள் யாரு? யூசுப் தான். முடிவெடுத்தாங்க, இவர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அடுத்த வார்த்தை சொன்னாங்க, இந்த வார்த்தைகளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பியூசுஃப வ அஹீஹி இத அன்தும் ஜாஹிலூன், நீங்க ஜாஹிலியா காலத்துல, தெரியாத காலத்துல இருக்க கொள்ள யூசுஃபோடையும் அவருடைய சகோதரர்களோடையும் நடந்து கொண்டது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, அறியலையான்னு கேட்டான்.
அடுத்த வார்த்தை சொன்னாங்க, காலு இன்னக லஅன்த யூசுப், நீங்க தானே யூசுப். ஏன்னா நல்லா தெரியும் 11வது ஆளுக்கு இந்த ரகசியம் தெரியுமண்டா யூசுப் தான். ஐன்னக லஅன்த யூசுப். உலமாக்கள்கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க ஐன்னக என்றாலும் அது உறுதிக்கு சொல்றது, லாந்தண்டா அதை விட உறுதிக்கு சொல்றது. நீங்க தானே யூசுப் சொன்னாங்க. காலான யூசுப் வஹாதா அஹி, நான் தான் யூசுப், இது என்னுடைய சகோதரன். கதுமன் அல்லாஹு அலைனா, எங்களுக்கு அல்லாஹ் தஆலா உபகாரம் செஞ்சான், எங்களுக்கு வெற்றியை தந்தான். ஏன் வெற்றியை தந்தான்? எப்படி வெற்றி கிடைச்சிச்சு? இதுதான் இந்த சூராவுடைய ரகசியம், இதுதான் இந்த சூராவுடைய படிப்பின. எப்படி வெற்றி கிடைச்சிச்சு? ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னஹு மய்யத்தகி வயஸ்பிர், யாரெல்லாம் தக்வாவோட நிரந்தரமா தக்வா செஞ்சு, வயஸ்பிர் வரக்கூடிய சோதனைகள்ல சதிகள்ல பொறுமையோட இருப்பாங்களோ, ஃபைன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன், அப்படியான முஹ்சின்களுடைய கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். முஹ்சின் என்றா யாரு? முஹ்சின் என்றா முத்தகிய விட அந்தஸ்துல உயர்ந்தவர். முத்தகி என்றா தக்வாதாரி, தக்வாதாரியை விட அந்தஸ்துல உயர்ந்தவர் தான் முஹ்சின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அக்பிர்னி அனில் இஹ்சான், قال أن تعبد الله كأنك تراه فإن لم تكن تراه فإنه يراك. நீங்க இஹ்சானை பத்தி எனக்கு சொல்லித்தாங்க. சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை பார்க்கிறது மாதிரி அல்லாஹ்வை இபாதத் செய்யணும், அப்படி இல்லைண்டா அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோட வாழணும். நிரந்தரமா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த சிந்தனை, அதுக்காக வேண்டி உண்டான அமல், எப்பயுமே அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்யாத உள்ளம், என்றைக்குமே அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒவ்வொரு நிமிடத்துடைய நொடி பொழுதுடைய அந்த உணர்வு. புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் பதிவாகிறது. ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. மிஷ்காத் ஷரீஃப்ல ஹலாலான கஸ்புல் ஹலால் என்ற அந்த பாடங்களுக்கு கீழே இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமின் ஒரு ஹராத்தை பயந்து அதுக்கு முன்னால் உள்ள ஹலால விட்டுருவான்டா. பொறவு நடக்க போற ஒரு ஹராம், ஏதோ ஒரு ஹராம் என்னால நடந்துடும் என்றதுக்காக வேண்டி முன்னால உள்ள ஹலால விட்டுருவான். உதாரணமா, எங்கட கிளாஸ்மேட் ஒன்று வலிமாக்கு சொல்றான். கிளாஸ்ல படிச்சவர் வலிமா கூப்பிடுறார். வலிமாக்கு போறது அழைச்சா பதில் சொல்லணும், அப்படித்தானே? அந்த இடத்துக்கு போனா கிளாஸ் குட்டியல் வந்து இழிப்பா என்றா என்ன செய்யக்கூடாது? அந்த இடத்துக்கு போக கூடாது. ஒரு ஹராத்தை பயந்ததுக்காக வேண்டி ஹலால விட்டுறணும். இது முஃமினுடைய பண்பு. என் பார்வையை பேண கிடைக்காது, என்னுடைய தீனுக்கு பாதுகாப்பு இல்லை என்றதுக்காக வேண்டி ஹலால உற்றுவான் முஃமின். இந்த பண்பு யாருடைய பண்பண்டா? அந்த முஹ்சினுடைய பண்பு. அவன் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு வழிபடுவான்டா, அந்த வழிபாடு அவனை கொண்டு போய் நிரந்தரமான தக்குவால சேர்த்துடும். இன்னைக்கு எங்கட தக்குவா எப்படி? குரங்கு மாதிரி. இன்றைக்கு ஒரு கொத்துல நாளைக்கு இன்னொரு கொத்துல தக்குவா. இன்னைக்கு இதை பிடிச்சி பாக்குற, சரி வரலாட்டி அதுக்கு பாயிர, அங்க போய் பிடிச்சுக்கொள்ற. இன்றைக்கு ஒரு மாதிரி நாளைக்கு இன்னொரு மாதிரி. கடுமையான கஷ்டங்கள் வந்தா விட்டுட்டு வேலையை பாக்குற. எங்கட பார்வை வெளிரங்கத்துல மக்கள் பார்க்க கொள்ள ஒரு மாதிரி, தனியா இருந்தா இன்னொரு மாதிரி, மீடியால போனா இன்னொரு மாதிரி. எங்கட பேச்சு, எங்கட உணர்வுகள், எங்கட வியாபாரம் கொடுக்கல் வாங்கல்கள் 100% அல்லாஹ் பயந்ததா இருக்குதான்னு பார்த்தா எங்கட அவ்வளவும் ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி. தக்பீரை கேட்டி தொழுகிறோம், தனியா தொழுதா ஸ்பீடா தொழுகிறோம். மனுஷர் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கண்டா எப்படி? அதுல ஒரு பக்தி வெளியால விளங்குது. எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தா ஒரு மாதிரி, ஒத்தரும் இல்லாத நேரத்துக்கு இன்னொரு மாதிரி. எங்கட இல்மு, எங்கட மார்க்க அறிவு
எங்களை எந்த இடத்துல ஸ்தானத்துல சேர்க்கணுமோ அந்த இடத்துல ஸ்தானத்துல எங்களை சேர்க்கல. நாங்க குர்ஆனுடைய பொறுமதியை விளங்கல்ல, சுன்னாவுடைய பொறுமதியை விளங்கல்ல. ஆனா தக்வாதாரிகள் எங்களை சொல்லணும். எங்களுக்கு தக்வாதாரி என்று மக்கள் சொல்லணும். மக்கள் தக்குவாதாரி என்று சொல்லுவாங்க, பயபக்தி உள்ளான்னு சொல்லுவாங்க. தொப்பி வச்சோம், தொப்பி போட்டோம், தாடி வச்சோம், எங்கட மூஞ்சில சீன தீக்கன்னு மக்கள் சொல்லுவாங்க. மக்கள் காண்றதுக்கு நாங்க பேசுறோம், சிரிக்கிறோம், கதைக்கிறோம். ஆனா எங்களுடைய உள்ரங்கத்தை அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்கிறான். இந்த உள்ளும் புறமும் ஒன்றாக இருக்கக்கூடிய, எவ்வளவு பெரிய பயங்கரமான சோதனை வந்தாலும் தாங்கி பிடிக்கக்கூடிய மனிதன் தான் அந்த மனிதன். எந்த மனிதனை பத்தி முஹ்சின் என்று சொல்லப்பட்டுச்சோ அந்த மனிதன். மேலான சகோதரர்களே, பெரியோர்ல அப்படியான முஹ்சின்கள் அவங்க தக்வாவோட பொறுமையா இருப்பாங்க. பொறுமைன்றது பழமையில, புதிய ஒன்றுல பொறுமை இல்ல, பழசில பொறுமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபருக்கு பக்கமா போனாங்க. ஒரு பெண்மணி கபூர்ல விழுந்து அழுது கொண்டிருக்கிறா. புள்ளையோட ஜனாசா அடக்கப்பட்டீங்க, அழுது பிரலாபித்து என்னென்னமோ கத்தி கொண்டிருக்கிறா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்ணே பொறுமையாரு, இஸ்பிரி என்றாங்க. 2 வார்த்தை பேசிட்டா. உங்களுக்கு தெரியுமா என்ன கஷ்டம் என்றது மாதிரி ஒரு வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாம போனாங்க. அந்த பொம்பளை திரும்பி பார்க்கவும் இல்லை, யாருன்னு தெரியா. யாரோ வந்து சொன்னாங்க, அது வந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொம்பளையோட கவலை அடுத்த போதுக்கு பேராண்டிருக்கு. எலும்பி ஓடி போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், நான் இப்ப பொறுமையா இருக்கிறேன் என்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா ஸப்ரு இன்த ஸதமத்தில் ஊலா. பொறுமை என்றது கஷ்டம் ஏற்பட்ட ஆரம்பத்துல செய்யறது பொறுமை. பொறம் எல்லாத்தையும் ஒல்லண்டுட்டு வந்து நாங்க பொறுமையா இருக்கிறோம்ன்றது பொறுமை இல்ல. எங்கட மதுஹப விட்டு கொடுத்துட்டு, அகீதா விட்டு கொடுத்துட்டு, எல்லாத்தையும் பாய் கொடுத்துட்டு, எல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாம் யூதன் வழி, உடுப்பு யூதன் மாதிரி, சாப்பாடு யூதன் மாதிரி, மருந்தெடுக்கிறது யூதன் மாதிரி, படிக்கிறது யூதன் மாதிரி, எல்லாம் துனியா போற போக்குல செஞ்சாச்சு. இப்ப நாங்க பொறுமைசாலி ஒரு நாளும் இல்ல. பொறுமை என்றது பழமையில. எந்த பழமை எங்களுக்கு வழிகாட்டப்பட்டுச்சோ அந்த பழமையில் பொறுமை. மார்க்கம் என்றது எங்களுக்கு பரிபூர்ணமானது. இன்றைக்கு மார்க்கத்திலிருந்து எங்கட வாழ்க்கையை நாங்க எடுக்கலையோ, எங்களுக்கு நாங்க எடுக்கிற வாழ்க்கை மார்க்கம் ஆயிடும். என் வார்த்தையில் விளங்குமோ தெரியா? கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. முதலாவது கேளுங்க, அதுக்கப்புறம் தூக்கி வீசுறா வீசுங்க, பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனை தானே, எல்லாருக்கும் பிரச்சனை தான், பிரச்சனை இல்லை. ஆனா உண்மையுடைய நிலையிலிருந்து மாறாது. மனித கோடிகள் எல்லாம் பொய் பிச்சாலும் பொய்யுடைய நிலைமையில இருந்து மாறாது. அத மனித கோடிகள் எல்லாம் உண்மைப்படுத்தினாலும் ஒரு பொய் முழு துனியாவில் உள்ள மக்களும் சொல்றாங்க இல்ல உண்மைண்டு. பொய் உண்மையாகுமா? பொய் உண்மையாகுமா? உண்மையாகாது. ஒரு உண்மை முழு மனித கோடிகளும் சொல்றாங்க இது பொய் என்று, உண்மை பொய்யாகுமா? பொய்யாகுமா? ஒரு நாளும் பொய்யாகாது. அதனால மேலான சகோதரர்கள் பெரியவர்கள கேளுங்க, கேட்டு போட்டு எடுக்கிறண்டா எடுங்க, இல்லண்டா விடுங்க. தீன்ல பழமையில் பொறுமை. எங்களுக்கு பரிபூர்ணமான வாழ்க்கை திட்டம் தீனுல் இஸ்லாம். தீனுல் இஸ்லாத்தை விட்டு நாங்க வெளியே இறங்கினோம், நாங்க யார நம்பினோமோ அவன் தான் எங்களுக்கு மோசடி செய்றவன். அல்லாஹ் குர்ஆன்ல எந்தெந்த வார்த்தைகளால எல்லாம் இந்த அநியாயக்காரர்களை பத்தி விளங்க வைக்கலுமோ அப்படியெல்லாம் விளங்கப்படுத்தி குர்ஆன் ஒரு முறை எடுத்து படிச்சு பாருங்க. குறிப்பா சூரா பக்கராவ, மாயிதாவ, சூரா ஆல இம்ரான, மாயிதாவ. சூரா பக்கரா, ஆல இம்ரான், மாயிதா மூணையும் படிங்க. நீங்க கொஞ்சம் அதுல ஆராய்ச்சி செய்யுங்க, உங்களுக்கு விளங்கும் அல்லாஹ் தஆலா எவ்வளவு பயங்கரமான கூட்டமா இவங்களை பத்தி சொல்றான்னு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லதஜிதன்ன அஷத்தன்னாஸி அதாவத்தல் லில்லதீன ஆமனுல் யஹூத். மனிதர்கள் முஸ்லிம்களுக்கு கடுமையான விரோதிகள் யூதர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. இன்னொரு இடத்துல சொல்றான், ஹா அன்தும் ஹாவுலா, இந்த யூதர்களும் நீங்களும், துஹிப்பூனஹும், நீங்க அவர்களை நேசிக்கிறீங்க, முஹப்பத் வைக்கிறீங்க, வலா யுஹிப்பூனகும், அவங்க உங்களை முஹப்பத் வைக்கிறல்ல என்று குர்ஆன் சொல்லுது. இன் தம்சஸ்கும் ஹஸனத்துன் தஸுஹும், உங்களுக்கு ஏதாவது நலவு நடந்தா அவனுக்கு கஷ்டமாயிடும்.
உங்களுக்கு நலவு நடக்கிறது அவனுக்கு கஷ்டமாயிடும். உங்களுக்கு ஏதாவது நொம்பலங்கள் நோவினைகள் வந்தால் அதனை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். நீங்க பொறுமையோட அல்லாஹ் பயப்படுவீங்கடா, இங்கேயும் அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். நீங்க பொறுமையோடு அல்லாஹ் பயப்படுவீங்க என்றால் லா யதுர்ருகும் கைதுஹும் ஷைஆ, அவர்களுடைய எந்த ஒரு சூழ்ச்சியும் உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டத்தையும் தராதுன்னு குர்ஆன் சொல்லுது. என்றைக்கு நாங்க இவனுகளை விட்டு ஒதுங்கி எங்களுக்கு எங்கட மார்க்கம் போதும், எங்கட இஸ்லாம் போதும் என்று நிற்போமோ, எந்த சூழ்ச்சியிலை மாட்ட மாட்டோம். லா யதுர்ருகும் கைதுஹும் ஷைஆ, அவர்களுடைய சூழ்ச்சி உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் தராது என்று குர்ஆன் சொல்லுது. அதனால சூரா யூசுஃபுடைய படிப்பினையே இதுதான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தந்தான், எங்களுக்கு உபகாரம் புரிந்தான். கத் மன்னல்லாஹு அலைனா இன்னஹு மை யத்தகி வ யஸ்பிர், யாரெல்லாம் தக்வாவோட பொறுமையோட வாழுவாங்களோ ஃபைன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், அப்படியான உபகாரிகளுடைய கூலிகளை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்றாங்க. இந்த நாட்டுல பாருங்க, முஸ்லிம்கள் 1200 வருஷமா வாழ்றாங்க. முஸ்லிம்கள் 1200 வருஷமா வாழ்றாங்க. ஹிஜ்ரி 200க்குள்ளால கட்டப்பட்ட மஸ்ஜிதுகள் இங்க ஏராளமா இருக்குது. உங்களுக்கு தெரியாததான் பிரச்சனையே ஒழிய மஸ்ஜிதுகள் இருக்குது. நீங்க காலில போனா அந்த ஹைவேக்கு போற அந்த பகுதியில் ஒரு மஸ்ஜித் இருக்குது. அது ஹிஜ்ரி 130கள்ல கட்டின மஸ்ஜித். இத மாதிரி ஹெம்மாத்தகம மடுல் போவ யாராவது இருந்தா கேளுங்க, அங்க மஸ்ஜிதுடைய கபர்ஸ்தான்ல இருந்து கண்டெடுத்தாங்க 133ல அடக்கப்பட்ட ஜனாசாவுடைய மீசங்கல்லு. ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி அந்த பகுதியை தோண்டி கொண்டு போகல மீசங்கல்லு வெளிப்பட்டுச்சு. 2 மீசங்கல்லு, ஒன்னு 133, அடுத்தது அதே மாதிரி 131 இல்லாட்டி 130. அப்படி நியாஸ் மௌலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கல்லுகளை கொண்டு போய் தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்துல போட்டு அந்த வெட்டுகள் அப்ப வெட்டினது தான் என்றதை உறுதிப்படுத்தி எடுத்தார். அது இல்லாம மலைநாட்டுடைய பெருவாதியான பகுதியான மக்களுக்குரிய ஆரம்ப ஜும்மா மஸ்ஜிதா அந்த மஸ்ஜித் இருந்திருக்கிறது என்று வரலாறு சொல்லுது. உங்களுக்கு தெரியும், இலங்கையில முஸ்லிம்கள் எந்த பாதுகாப்பு அரணுக்குள்ளால இருந்தாங்களோ, எந்த தரீகாக்களுக்குள்ளால, காதிரியாவோ ஷாதுலியாவோ நக்ஷபந்தியாவோ அலவியாவோ சிஸ்தியாவோ ஷஹரவர்தியாவோ ஏதோ ஒரு தரீகால நிஸ்பத்துள்ள மக்களாக வழி நடாத்தப்பட்டாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த காலத்துல பழையவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, 80-90 யாராவது இருந்தா மௌத்தா முந்தி போய் சந்திச்சு அவங்கள்ட்ட கேளுங்க. அந்த ஜமானுடைய உலமாக்கள் தான் அந்த மக்களுக்கு அவ்வளோ, அந்த ஜமானுடைய உலமாக்கள் தான் அந்த மக்களுக்கு அவ்வளோ. புள்ள கிடைச்சா தூக்கிட்டு வரதும் அவங்கள்ட்ட, நோய் வந்தா போறதும் அவங்கள்ட்ட, ஏதாவது பிரச்சனை வந்தா போய் சொல்றதும் அவங்கள்ட்ட, எல்லாம் அவங்கள்ட்ட. ஒரு இலங்கையில ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால பாவிக்கப்பட்ட ஒரு கிதாப் உண்டு, என்ன கையில கிடைச்சு, என்கிட்ட இருக்குது. இவ்வளோ தடிப்பமான கிதாப். அதுல ருக்கியா சம்பந்தமா ஒரு பகுதியில இருக்கு, இன்னொரு பகுதியில மருத்துவம் சம்பந்தமா இருக்கு. இலங்கையில் உள்ள உலமாக்களோட கையில இருந்த கிதாப் ஜவாஹிருல் ஃபவாயித். இன்றைக்கும் அந்த கிதாப் பிரிண்ட்ல வருது இந்தியால. ஆனா இது 200 வருஷத்துக்கு முன்னால பாவிச்சது. புடிச்சா உடஞ்சிடும், இப்படி புடிச்சு தாள தூக்கினா உடஞ்சி வரும். பெரட்டி பார்த்தா மருத்துவங்கள், எல்லா நோய்களுக்கும் மருத்துவம் அதுல. அந்த உலமாக்களை நாடித்தான் மருத்துவத்துக்கும் போனாங்க, அந்த உலமாக்களை நாடித்தான் கல்விக்கும் போனாங்க. இந்த கல்வியோட வரலாறு என்ன? இந்த கல்வி 1844 தான் இதுக்கு சிலபஸ் போட்டது.
இது சிலபஸே 844. அவ அதுக்கு முன்னால அறிவில்லாத ஆட்களா இருந்தாங்களா? அதுக்கு முன்னுக்கு சுகதேகியலா இருந்தாங்களா? இப்ப சுகதேகியலா இருக்கிறாங்களா? சுகம் முன்னால காலத்தில் உள்ளவங்களுக்கா இப்ப உள்ளவங்களுக்கா? பேசுங்களே. நான் போற ஏரியா எல்லாத்துலயும் சொல்ற, 1995 போற கல்யாணம் முடிச்ச ஒரு ஜோடி 10 புள்ள பெத்திருந்தா கொண்டாங்க, நான் 1 லட்சம் ரூபாய் சாலி தருவேன். இன்றைக்கு தந்தா நான் நாளைக்கு தருவேன் இன்ஷா அல்லாஹ். 95 போறவு கல்யாணம் முடிச்சிக்கணும், 10 புள்ள பெத்திக்கணும். எவ்வளோ? 1 லட்சம் ரூபாய் தருவேன். எனக்கு தெரியும், எனக்கு ஏண்டிய சன்மானம் அதுதான். நான் தருவேன் இன்ஷா அல்லாஹ். கொண்டாங்க. 96ல முடிச்சிருந்தா போதும். 95 போறவு தானே, 96ல முடிச்சிருந்தா போதும். ஒரே மனைவி கிட்ட ஒரே கணவர் 10 புள்ள பெத்திக்கணும். கொண்டாங்க. 10 புள்ள பெற்ற என்ன சீன வித்தையா? சீன வித்தையா? பெத்தவங்க இல்லையா துணியால? இல்லையா? சொல்லுங்க பாப்போம். குடும்பத்துல நாங்க 10 பேர், அப்படி உள்ளவங்க கையெழுத்துங்க பாப்போம். இல்லையா? யாரும் உண்டு. எத்தனை பேர் நீங்க? 10 12 10. நீங்க 12. இன்னும் 12 எடுங்க. எங்க அவங்க எல்லாம்? இப்ப வேற ப்ரொடக்ஷனோ மெஷின் மாறியோ இல்லாட்டி மெட்டீரியல் லோக்கல் ஆகியோ? இப்ப மனுஷர் மெட்டீரியல் லோக்கலோ? அவங்க சுகதேகிகளா வாழ்ந்தாங்க, அவங்க சக்தி உள்ளவங்களா வாழ்ந்தாங்க. அவங்க முன்னேற்றத்திலையா நாங்க முன்னேற்றத்திலையா? பேணுதல் பக்குவம் உள்ளவங்க எப்ப இருந்தாங்க? அப்பயா இப்பயா? எப்ப? அப்ப அல்லாஹ்வுடைய நேசர்கள் கண்ணுக்கு காண்றதுக்கு இருந்தாங்க, சமுதாயவாளி நடாத்துனர்கள் காண்றதுக்கு இருந்தாங்க, அறிவாளிகள் காண்றதுக்கு இருந்தாங்க. அல்லாமா இக்பால் எழுதுறாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் பக்தாதுக்கு போயிருந்தேன், குதிரையில பிரயாணம் செஞ்சேன். ஒரு ஊருக்குள்ளால போய் கொண்டிருக்க கொள்ள மகரிப் வக்து ஆகிட்டு தொழுறதுக்கு இருந்தேன். ஒரு கிழட்டு மூதாட்டி வயோசாலி, அந்த பொம்புல கிட்ட நான் கேட்டேன், நீங்க தொழுது கொள்ளையிலுமா? தொழலாம், 2 பேரும் தொலை சொன்னாங்க. நாங்க 2 பேரும் தொழுதோம். அதுக்கு பிறகு கேட்டோம், இப்படி பிரயாணம் போனா எவ்வளவு தூரத்துல போய் எங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும்? சொன்னாங்க, இதுக்கு பின்னால உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்ல, தூங்கி காலையில போங்கண்ணா. நாங்க தூங்குறதுக்கு தயாராகினோம். இப்போ நாங்க சொன்னோம், நாங்க வெளியில தூங்குறோம். சொன்னாங்க, இல்ல பாப்பா, வெளியே தூங்குவோம், ஆனா உள்ளுக்கு தூங்குங்க. இல்ல, நாங்க வெளியிலே தூங்கிக் கொள்றோம். இல்ல, உள்ளுக்கு தூங்குங்க. ஏனண்டா சில நேரம் ராவைக்கு மழை பெய்ய மாட்டாங்க. எல்லாம் இக்பால் சொல்றாங்க, இவக்கு எப்படி மழை பெய்யுற கதை தெரியும்? இவ என்ன மறைவான அறிவு உள்ளவரா? மறைவான அறிவு அல்லாஹ்க்கு தான். இவக்கு என்ன மறைவான அறிவு? வெளியே தூங்கினோம், ராவையில அட்ட மழை ஆரம்பமாச்சு, நாங்க திரும்ப வந்து உள்ளுக்கு தூங்கினோம். ஆனா தூக்கம் போதே இல்லை. இந்த மூதாட்டிக்கு எப்படி இந்த அறிவு? இந்த அறிவு எப்படி இந்த மூதாட்டிக்கு என்றது எனக்கு பிரச்சனை ஆயிட்டு. அப்ப காலையில அந்த மூதாட்டி கிட்ட கேட்டோம், எப்படி நீங்க சொன்னீங்க? சொன்னாங்க, ஒரு நாயை பார்த்தேன், அந்த நாய் வலை மேல தூங்குறது ஒரு இடத்துல, இன்றைக்கு போய் ஒரு என்ன தண்ணி புலாத இடத்துல தூங்குது. அதை பார்த்து வேலைக்கு கொண்டேன். சில நேரத்துல இரவேல மழை பெய்யும். அல்லாஹ் தஆலா அப்படியான உணர்வுகளை மிருகங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று விளங்கப்படுத்தினான். உங்களுக்கு தெரிஞ்சிக்கும், இந்த கொலன்னாவேல இந்த மீத்தோட்டம் உள்ள ஊத்த மழை விழுந்துச்சு ஞாபகமா? ஒரு 100 லட்சம் பேர் அடி போனாங்க ஞாபகமா? இப்ப ஒரு வருஷம் உள்ளால தான். நானும் கொலன்னாவேல தான் பிறந்தேன், என் வீடு கொலன்னாவேல. அப்போ அந்த மஹல்லாவை சேர்ந்தவர் ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு வந்திருந்தார், போகல விழுந்துச்சு.
அந்த உள்ளுக்கு அடிபட்டு அங்க நாய்கள் எல்லாம் கத்தி 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 கொதறி கொண்டு ஓடிச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால, இது உழுவுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால அந்த பகுதியில் இருந்த நாய்கள் எல்லாம் கத்தி கொதறி கொண்டு ஓடுது. எந்த அளவுக்குண்டா, அங்கினிக்கு சரியா கட்டி வச்சிருந்த ஒரு நாய் சங்கிலியை இழுத்து இழுத்து கழுத்தால ரத்தம் வந்துச்சான். அப்படி தடுமாறுச்சு அந்த நாய் ஓடுறதுக்கு. அது கொலைச்சி 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 சொல்லுது இந்த ஆட்களுக்கு வெளியா சொல்லி. ஆனா மனுஷருக்கு விலங்கல்ல, அது அப்படியே உள்ளுக்கு போச்சு. எல்லாம் சகோதர பெரியோர்ல அறிவாளிகள் என்றவங்க முன்னோர்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் பதிவாகுது, இந்த இல்ம அல்லாஹ் கலட்டி எடுத்துருவான். யுக்பதுல் இல்ம்னா. இன்னொரு ஹதீஸ்ல வருது புகாரி ஷரீஃப்ல, யுர்ஃபஉல் இல்ம், இல்ம் உயர்த்தப்பட்டுரும்னா. அதுக்கு ஒரு காலம் இருக்குது. எப்ப இல்ம் உயர்த்தப்படும்? இல்ம் உயர்த்தப்படுற காலம் கியாமத் நெருங்கின கால பகுதியில் ஒரு காலம் பண்ணாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்துக்கு எத்தனை வயசு? இந்த உலகத்துல மனித வாழ்க்கைக்குரிய வயது 6000 வருஷம் தாண்டுது. 6000 வருஷம் தாண்டுது. நாங்க நவீன யுகம் என்று பேசுற யுகம் இருக்குதே, இது ஒரு 150 வருஷத்துக்குள்ளாலதான். ஒரு 150 வருஷத்துக்குள்ளால. அப்படி பார்த்தா இது ஒரு சொற்ப காலம். 5800 வருஷமும் 150 வருஷமும் எவ்வளவு சின்ன காலம், சின்ன காலம். இந்த காலத்தை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா பைன ஸாஅத்தி லஸாஅ. உலமாக்களுக்கு இந்த வார்த்தைகள் விளங்கும். இன்னமா பைன ஸாஅத்தி லஸாஅ, கியாமத் நெருங்கினா ஒரு காலப்பகுதி இருக்குது. கியாமத் நெருங்கினா ஒரு காலப்பகுதி இருக்குது. யன்ஸிலு ஃபீஹல் ஜஹலு வ யுர்ஃபஉ ஃபீஹல் இல்ம். அங்க மடமை இறங்கிவிடும், இல்மு உயர்த்தப்பட்டு விடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மடமை இறங்குதல், இல்மு மடமை என்றா என்ன, இல்ம் என்றா என்ன? மடமை என்றது அறியாம இருக்கிறது மடமை இல்லை. எனக்கு தெரியாண்டு சொல்றது இல்முல உள்ளது. லா லா அதிரி நிஸ்ஃபுல் இல்ம் அண்டுவாங்க. எனக்கு தெரியாண்டு சொல்றது இல்முல அரவாசண்டுவாங்க. எனக்கு தெரியாம போறது மடமை இல்ல. நல்லா விளங்கிக்கோங்க. உலமாக்கள்கிட்ட கேளுங்க, ஆரம்ப படித்தரங்கள்லயே ஷரஹுல் வரகாத் என்று உசூல் ஃபிக்ஹ்ல உள்ள கிதாபுல படிச்சு கொடுப்பாங்க. ஆரம்ப வரிகள், அல் இல்மு, இல்ம் என்றால் அதனுடைய வரை விலக்கணம், மஅரிஃபத்துல் மஅலூமி அலா மா ஹுவ அலைஹி ஃபில் வாक़ி'. ஒரு அறியப்படும் பொருளை அதனுடைய யதார்த்தமான உண்மை நிலையில் அறிவது இல்மு. அறியப்படுற ஒண்ட அதனுடைய உண்மை நிலையில் அறிகிறது இல்மு. ஜஹல் என்றா என்ன? ஜஹல் என்றால் மஅரிஃபத்துல் மஅலூமி அலா கிலாஃபி மா ஹுவ அலைஹி ஃபில் வாक़ி'. ஒரு அறியப்படும் ஒன்றை அதனுடைய உண்மையான யதார்த்தமான நிலைக்கு புறம்பாக அறிவதுதான். இந்த புட்டுவம் இருக்குதே, இது இது பெட்ரோலியம்ல உள்ள ஒரு பிளாஸ்டிக்கால செஞ்சது என்று சொல்லிட்டா அது இல்மு. இல்ல இது ரப்பர் மரத்தில் உள்ள ரப்பரால செஞ்சது என்றா இது ஜஹல். இதுவும் அறிவுதான். இந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா இது ரப்பர் மரத்தால வர பாலிக்கு அதாலதான் இது தயாரிக்கிற என்று சொல்லி கொடுத்தா இது நம்பும். அதாவது அறிவா கருதுமா இல்லையா? அறிவா கருதுமா இல்லையா? அறிவா கருதும். ஆனா யதார்த்தத்துக்கு புறம்பான புரிதல் மடமை. மேலான சகோதரர்களே பெரியோர்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நெருங்கிட்டா ஒரு காலப்பகுதி இருக்குது, மடமை இறங்கிவிடும், இல்மு உயர்த்தப்பட்டுருமெண்டா. இந்த இல்மு உயர்த்தப்படுறா என்னன்னு இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க. புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸும் பதிவாகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு மினல் இபாத். அல்லாஹ் தஆலா அடியார்களிடத்திலிருந்து இல்ம கலட்டி புடுங்கி எடுக்க மாட்டான். குர்ஆன் வார்த்தைகள் இல்லாம போகாது, ஹதீஸுடைய கிதாபுகள்
எரிஞ்சு போகாது, எல்லாம் இருக்கும். ஹதீஸுடைய 6 கிரந்தங்களும் இருக்கும். அதுக்கு மேலால 600 கிரந்தம் இருக்கும். அதனுடைய விரிவுரைகள் 50,000 இருக்கும். எல்லாமே இருக்கும். சொல்லுவாங்களே, பட்டனை தட்டினா ஹதீஸ் கொட்டும் எங்களுக்கு அண்டுவாங்க. நாங்க பட்டனை தட்டினா எங்களுக்கு ஹதீஸ் சொல்லுங்க கொட்டும் அண்டுவாங்க. ஒரு வார்த்தை அடிச்சா அதுல உள்ள ஹதீஸ் எல்லாம் வந்து கொட்டிடும். அப்படியான ஹதீஸ்களை அடையக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் அழிஞ்சு போறது இல்ல, இல்மு உயர்த்தப்படுறா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலகி யக்பிது பிகப்தில் உலமா, உலமாக்களை மௌத்தாக்குறதால தான் இல்மு கலட்டப்படும். அப்படின்னா நல்லா விளங்கிக்கோங்க, பழையவர்களுடைய விளக்கம் இல்லாம போயிடும், புதியவர்களுடைய விளக்கம் வந்துடும். குர்ஆன் தான் நீக்கும், ஹதீஸ் தான் நீக்கும். நல்லா விளங்க முயற்சி செய்யுங்க, விளங்க முயற்சி செய்யுங்க. குர்ஆன் தான் இருக்கும், ஹதீஸ் தான் இருக்கும். பழையவங்க மௌத்தா போயிட்டுருவாங்க, புதியவங்க விளக்கம் சொல்லுவாங்க. அவங்களோட சொந்த விளக்கம் அந்த பொட்ட விளக்கத்தை தான் சொல்லுவாங்க. ஏற்கனவே முழு குர்ஆனுடைய முழு சுன்னவுடைய ஃபிக்ஹும் தொகுக்கப்பட்டாச்சு. அவ்வளவு மீகி ஃபிக்ஹ்ண்டா என்ன தெரியுமா? நல்லா விளங்கிக்கோங்க. குர்ஆனுடைய ஆயத்துக்கள்லையும் ஹதீஸுடைய வாசகங்கள்லையும் ஒட்டு மொத்தத்துக்கு சொல்றது நஸ்ஸுகள் என்று. குர்ஆன் ஆயத்தோ ஹதீஸுடைய வாசகங்களோ எல்லாம் சேர்த்தா நஸ்ஸுன்னு சொல்றேன். இந்த நஸ்ஸுல இருந்து வருது என்றா அது ஒன்று குர்ஆன் ஆயத்தா இருக்கும், இல்லண்டா ஹதீஸா இருக்கும். இந்த நஸ்ஸுகள் இருக்குது. இதுல சில நஸ்ஸுகள் இருக்குது ஒன்று கொண்டு முரண்படும். 2 நஸ் ஒரே மாதிரி இருக்கும், 2 நஸ் வந்திருக்கும் ஒரே தலைப்பு கீழால, அது ஒன்று இன்னொன்றோட முரண்படும். அப்படி வந்துட்டா அங்க முடிவெடுக்கணும், இதுல எதை நாங்க எடுக்கிறேன் விளங்குதா நான் சொல்றது. உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சுஜூதுக்கு போறீங்கடா ஒட்டகம் படுக்கிற மாதிரி சுஜூத் செய்யும். ஆனா முதலாவது உங்களோட கையை வைங்க, அதுக்கு போற முட்டம் காலை வைங்கன்னா. நாங்க சுஜூத் செய்யற எப்படி? முதல்ல கையை வைக்கிறோம், முட்டம் காலை வைக்கிறோம் முதலாவது. இதே இன்னொரு ஹதீஸ்ல வருது, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சஜத வதா ருக்பதைஹி கப்ல யதைஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் செஞ்சாங்கடா முதல்ல முட்டங்கால்களை வைப்பாங்க, அதுக்கு பிறகு கையை வைப்பாங்க. ஆனா அடுத்த ஹதீஸ் எப்படி வருது? லா யப்ருகன் அஹதுக்கும் கபராக்கில் பஈர் வல் யதா யதைஹி கப்ல ருக்பதைஹி. ஒட்டகம் படுக்கிற மாதிரி சுஜூதுக்கு போவானா முதலாவது கையை வைங்க, அதுக்கு போற முட்டங்காலை வைங்க. எதை எடுக்கிற? எதை எடுக்கிற? இந்த இடத்துல ஹதீஸ் எடுக்கலுமா? நான் ஹதீஸ பின்பற்றேன் என்றான் ஒருத்தன். ரெண்டும் சரியான ஹதீஸ் பின்பற்றேன். அவ பாயணும், ஒரு ஜம்பிங் ஒன்று கொடுத்து முட்டங்காலையும் கையும் ஒரேடியா வைக்கணும். அப்படியா? அப்படி செஞ்சாலும் பிள்ளை. அப்படி சொன்னா 2 ஹதீஸுக்கும் மாத்தம். இப்ப இதுல எதை எடுக்கிற? எதை எடுக்கிறேன்னு தீர்ப்பு செய்யணும் முஜ்தஹிதான இமாம். நல்லா விளங்க முயற்சி செய்யுங்க. இது ஒரு வகையானது. இன்னொரு வகையானது இருக்குது, ஒரே ஹதீஸுடைய வாசகம், ஒரே ஹதீஸுடைய வாசகம், ஒரே குர்ஆனுடைய வசனத்துடைய வாசகம். கவனமா கேளுங்க, ஷைத்தான் ஒன்று உள்ளுக்கு காத்திச்சு. ஏண்ட போன் தான், நான் ரிமைண்டர் வச்சிருந்தேன் 11 மணிக்கு, 10:45 படுது. கவனமா கேளுங்க, என்ன சொன்னேன்? ஒன்று கொண்டு முரண்படுது. இந்த இடத்துல முடிவெடுக்கணும் முஜ்தஹிதான இமாம் இதை எதை பின்பற்றுறது. அதுக்கு தான் ஃபத்வான்னு சொல்றோம். ஃபத்வான்னு சொல்றது அதுல முடிவுக்கு வர்றதுக்கு. இது போல ஒரே வார்த்தை 2-3 பொருள் வந்தாச்சு. உதாரணமா அவல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தலாக் சொல்லப்பட்ட பெண்மணி 3 குரு இத்தாயிக்கணும். இந்த குரு என்ற வார்த்தைக்கு 2 பொருள் இருக்கு. ஒன்று பெண்ணுடைய மாதவிடாய் காலம், இன்னொன்று பெண்ணுடைய சுத்தமான காலம். இப்ப சுத்தமான காலம் 3, மாதவிடாய் காலம் 3. தீர்ப்பு செய்யற யாரு? நானோ நீங்களோ இல்ல, முஜ்தஹிதான இமாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதா ஜாஅஹும் அம்ரும் மினல் அம்னி அவல் கௌஃபி அதாஉ பிஹி வலவ் ரத்தூஹு இலா الرسூலி வ இலா உலில் அம்ரி மின்ஹும் லஅலிமஹு அல்லதீன யஸ்தம்பிதுனஹு மின்ஹும். உங்களுக்கு ஏதாவது
அபயமான நிலைமையிலையோ அச்சமான நிலைமையிலையோ ஏதாவது ஒன்று தீர்ப்பு எடுக்க வேண்டி வந்துட்டா நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்ககிட்ட போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா, உங்கள உள்ள உலுல் அம்ருகள் இடத்திலே போய் தீர்ப்பு செய்யுங்கள். உலுல் அம்ருகள் என்றா முஜ்தஹிதான இமாம்கள். இப்ப உலுல் அம்ருகள் தீர்ப்பு செஞ்சிட்டாங்க சஹாபாக்கள் எல்லாரும் சேர்ந்து பின்பற்றிட்டாங்க. இப்ப தாபிஈன்கள்ல யாராவது வந்து அந்த சஹாபியுடைய ஃபத்வாவுக்கு மாறுபாடு செய்வாங்கடா, அவரை குர்ஆன் நரகவாதின்னு சொல்லுது. நான் சொல்றத விளங்க முயற்சிங்க. சஹாபாக்கள் எல்லாரும் ஒரு கருத்துல ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்ப அந்த முடிவுக்கு தாபிஈன்கள் யாராவது மாறுபாடு செஞ்சுட்டா, அப்படி செய்ய மாட்டாங்க தாபிஈன்கள், அப்படி செய்யறார்கள் இல்ல, செஞ்சிட்டாங்கடா அவரை நரகவாதின்னு குர்ஆன் சொல்லுது. மய்யுஷாக்கிர் ரசூல மின் பாதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் முஃமினீன், முஃமின்கள் எல்லோரும் சென்ற வழியை விட்டு வேற வழியை பின்பற்றுவானேயானால் நுவல்லிஹி மா தவல்ல வனுஸ்லிஹி ஜஹன்னம், அவனை போகின்ற போக்கிலே விட்டு விடுவோம், அவனுடைய முடிவை நரகமாக ஆக்குவோம் என்று குர்ஆன் சொல்லுது. உம்மத் 1000 வருஷமா ஒரு கருத்து முரண்பாடு இல்லாம வாழ்ந்தான். ஹிஜ்ரி 300 இருந்து 1300 வரைக்கும் உம்மத் 1000 வருஷமா ஹனஃபி ஹனஃபியுடைய மதுஹப்ல, ஷாஃபி ஷாஃபியுடைய மதுஹப்ல, மாலிகியுடைய மதுஹப்ல, ஹம்பலியுடைய மதுஹப்ல 1000 வருஷங்களா முரண்பாடு இருக்கல்ல. எவ்வளவு காலமா? ஏழுண்டா யாராவது எவ்வளவு பிரம்மாண்டமான கம்ப்யூட்டர் கடலா இருந்தாலும் அப்படித்தான் சொல்லணும். இல்மு கடல் இல்ல, என்ன கடல்? ஏண்டா ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ற பட்டனை தட்டி எடுக்கிற. யாரும் இமாம் புகாரி இல்லை, எல்லாம் கல்புல வச்சிருக்கிற ஆட்கள். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி இல்லை ரஹிமஹுல்லாஹ், யாரும் ஹாஃபிஸ் ஜஹபி இல்லை, ஹாஃபிஸ் இப்னு கசீர் இல்லை ரஹிமஹுல்லாஹ், யாராவது இமாம் ஷாஃபி இருக்கிறாங்களா ரஹிமஹுல்லாஹ். எவ்வளவு பெரிய ஹார்ட் டிஸ்குடைய மலையை வச்சிருக்கிற ஆளா இருந்தாலும் நான் ஒரு சேலஞ்ச் விடுறேன். ஒரு நாள் 2 நாள் இல்ல, நான் இது 2007 2008 இருந்து மிம்பரா பேசிவாரேன். ஹிஜ்ரி 1300க்கு முன்னால மதுஹப் கூடாது என்று பேசிய ஒரு முஸ்லிம் இருந்தா கொனா, ஒரு பேசுங்க எல்லாரும். மதுஹப் கூடாது, மதுஹப் பின்பற்றுவது வழிகேடு, ஷாஃபி மதுஹப்காரவங்க ஷாஃபி மதுஹப் பின்பற்றினா அது வழிகேடு என்று சொல்றவங்க எத்தனை பேர் கேட்கிறேன்? ஒரு ஆள், ஒரு முஸ்லிம். இல்லண்டா ஹனஃபியத்தை பின்பற்றுறது வழிகேடு, இல்லண்டா ஹம்பலியத்தை பின்பற்றுறது வழிகேடு, இல்லண்டா மாலிகியத்தை பின்பற்றுறது வழிகேடு, ரஹிமஹுல்லாஹ்வுடைய மதுஹப், இந்த மதுஹப்களை பின்பற்றுறது வழிகேடு என்று சொன்ன ஒரே ஒரு முஸ்லிம் இருந்தா கொண்டு வாங்க. இந்த மடமை யுகத்தில் தான் அப்படியான பேச்சுகள் வந்துச்சு. இந்த மடமை யுகத்தில் வந்துச்சு. அப்ப இல்மு உயர்த்தப்படுறா என்னன்னு சொன்னாங்க கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலகி யக்பிது பிகப்தில் உலமா. நான் என்ன சொல்லி வந்தேன்? நஸ்ஸுகள் ஒன்று முரண்பாடு உள்ளவை, ஒன்று கொண்டு முரண்பாடு வந்துட்டா அதுல தீர்ப்பு செஞ்சுதான் பின்பற்றணும். இது மாதிரி பல கருத்துகள் வந்துட்டா ஒரே வார்த்தைக்கு பல பொருள், இப்ப அதுல எந்த பொருள் என்று முடிவெடுத்து தான் பின்பற்றணும், இது தீர்ப்பு செய்ய வேண்டியது. இது மாதிரி ஒரு சில மசாலாக்கள் இருக்குது. ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டுடைய காதியாக ஆக்கி அனுப்பும் பொழுது கொஞ்சம் தூரம் அவங்களோட போனாங்க. போகும்பொழுது கேட்டாங்க, கைஃப தக்தி இதா அரத லக கதா. திர்மிதியுடைய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது முடிவு செய்ய வேண்டி வந்தா நீங்க எப்படி தீர்ப்பு செய்வீங்க? சொன்னாங்க, பி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிதாப் குர்ஆனால. கேட்டாங்க, இல்லம் தஜித் ஃபீ கிதாபில்லாஹ், நீங்க குர்ஆன்ல அதை பெற்றுக்கொள்ளலடா. சொன்னாங்க, ஃபபி சுன்னத்தி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னவுல இருந்து. கேட்டாங்க, ஃபைல்லம் தஜித் ஃபீ சுன்னத்தி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னவுலையும் உங்களுக்கு கிடைக்கலடா. ஆச்சரியப்படுறீங்களா? அடே குர்ஆன் சுன்னா இல்லது மார்க்கம் வருமா? வருமப்பா, வரும். நீங்க உதாரணம் கேட்டீங்கன்னா நிறைய டைம் போயிட்டுரும், அதனால அவசரமா சொல்றேன். இல்லண்டா புகாரி ஷரீஃப்ல இருந்து மட்டும் உங்களுக்கு உதாரணங்கள் அடுக்கி கொண்டு போவேன்.
ஒரு விஷயத்தை சொல்றேன், ஒரு கொலைக்கு கொலை, இந்த கொலை முஸ்லிம் காபிருக்காக வேண்டி கொலை செய்யப்பட மாட்டான். ஒரு காபிரை கொண்டதுக்காக வேண்டி முஸ்லிமை கொல்றது இல்ல. லா யுக்தலு முஃமினும் பிகாஃபிர், குர்ஆன் புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். ஒரு காபிருக்காக வேண்டி முஸ்லிம் கொலை செய்யப்பட மாட்டான். வலா து அஹ்தின் ஃபி அஹ்திஹி, இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு டாக்ஸ் கட்டி வாழக்கூடிய ஒரு காபிர், அவனுக்கு சட்டம் எல்லாம் முஸ்லிமுடைய சட்டம் தான், அவன் முஸ்லிம் மாதிரி தான் வாழ்வான். இவன் ஒரு காபிரை கொலை செஞ்சதுக்காக வேண்டி இவனை கொலை செய்யறதும் இல்லை. இப்ப பிரச்சனை என்னண்டா, ஒரு முஸ்லிம்களுக்கு டாக்ஸ் கட்டி வாழக்கூடிய ஒரு காபிரை கொலை செஞ்சா இதுக்குரிய சட்டம் ஹதீஸ்ல இல்ல, இதுக்குரிய சட்டம் ஹதீஸ்ல இல்ல. இது ஃபுகஹாக்கள் தீர்மானிச்சது. இது மாதிரியான, இது புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ். ஹதீஸ்ல எங்கேயுமே இல்ல ஒரு திம்மிய, ஒரு முஸ்லிம்களுடைய அரசாங்கத்துக்கு டாக்ஸ் கட்டி வாழக்கூடிய ஒரு காபிர், அவனை முஸ்லிம் கொலை செஞ்சா என்ன செய்யணும், இது சட்டத்துல என்ன, ஹதீஸை தான் நான் பின்பற்றுவேன், அதை விட்டுறணும். இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, குர்ஆன்ல சுன்னால இல்லன்னா என்ன செய்வீங்க? சொன்னாங்க, அஜ்தஹிது பிராயி வலா ஆலு, நான் முயற்சி செஞ்சு ஒரு தீர்ப்பை கொடுப்பேன், அதுல எந்த குறையும் செய்ய மாட்டேன். சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி வஃபக ரசூலில்லாஹி பிமா யர்தா பிஹி ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தில் எதனை பொருந்தி கொள்வாரோ அதன் பக்கம் அனுகூலம் புரிந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ் புகழ்ந்தாங்க ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ குர்ஆன் சொன்னால் இல்லண்டா முஜ்தஹிதான இமாம் தீர்ப்பு செய்வார். இப்ப யார் குர்ஆன் சுன்னால இருந்து சட்டம் வெளியாக்குற அளவுக்கு அந்த அறிவை பெற்றிருக்கிறாரோ அவர். இப்ப சஹாபாக்கள்ல ஒரு முடிவு செஞ்சாச்சு, தாபீன்கள்ல அந்த தகுதி உள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு அந்த முன்னால போன சட்டத்துல கையடிக்கலாம், அதை தான் பின்பற்றணும். அந்த உரிமை இஸ்லாம் வழங்கல்ல. 1300 வருஷமா முஸ்லிம்கள் ஒரு போக்குல போனாங்க, இப்ப ஒருத்தன் கையடிக்கலுமா? சொல்லுங்க பாப்போம். இந்த உம்மத்துடைய கடைசி காலம் இது. ஒரு கூட்டம் நினைச்சு கொண்டிருக்கிற, இப்ப எங்களுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன் சுன்னால இருந்து சட்டம் எடுக்க சொன்னான்னு. உம்மத்து 1300 வருஷம் 1400 வருஷத்துக்கு மேலால வாழ்ந்தாச்சு. குர்ஆன் சுன்னால இருந்து சட்டம் வெளியாக்குறது ஆரம்ப நூற்றாண்டுகளுடைய அந்த உம்மத்துடைய பொறுப்பு. இப்ப உள்ளவன் நினைச்சு கொண்டிருக்கிற சில அந்த சொல்றேன், இந்த மாட்டு வண்டிலேயே மாடு பெரிய லோடு ஏத்திக்கொண்டு போகுதான் கஷ்டப்பட்டு, கீழால ஒரு நாய் போகுதான். எது கீழால? மாட்டு வண்டி கீழால நாக்க நீட்டி இழைச்சி எனக்கு இலைய வடிச்சு போகுது. அதுக்கு நினைவு இந்த முழு லோடே நான் தான் இழுக்கிறேன். அதுக்கு போற காலை தூக்கி ஒரு இடத்துல மூத்திரம் பேஞ்சிச்சான், அப்பதான் விளங்கிச்சான் அந்த வண்டி போகுது, வேற ஒன்று இழுக்குதுண்டு. அது மாதிரி உம்மத்து 1300-400 வருஷமா போயாச்சப்பா. இப்போ உனக்கிட்ட சொல்லல குர்ஆன் சுன்னால இருந்து சட்டம் வெளியாக்கண்டு. அப்படி யாராவது முன்னோர்களுடைய அந்த பேச்சுக்களுக்கு முரணாக ஏதாவது ஒன்று கொண்டு வந்து வைப்பானண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனை தஜ்ஜால்ண்டா சொன்னாங்க. முஸ்லிமுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யகூனு ஃபி ஆகிரி ஸமான், கடைசி காலத்துல வருவாங்க, தஜ்ஜாலூன கذாபூன், மகா பொய்யர்களாகிய தஜ்ஜால்கள், யஅதூனகும் மினல் அஹாதீஸ் பிமா லம் தஸ்மஉ அன்தும் வஆபாவுக்கும், உங்களுக்கு புதிய செய்திகளை மார்க்கம் என்று கொண்டு வருவாங்க, நீங்க உங்களுடைய மூதாதையர்களிடத்திலிருந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபையாக்கும் வையாஹும், நான் அவர்களையும் உங்களையும் எச்சரிக்கை செய்கிறேன், லா யுதில்லுனகும் வலா யுஃப்தினுனகும், அவர்கள் உங்களை வழி கெடுக்காமல் இருக்கட்டும், குழப்பி விடாமல் இருக்கட்டும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால முன்னோர்களுடைய வழிக்கு முரணா எவனாவது பேசுறான் என்று அவனை தஜ்ஜால் என்று சொல்லுங்க. இதுதான் நாகரிகமான வார்த்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, நாகரிகத்தின் தந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை. அப்ப எப்படி இல்ம் உயர்த்தப்படும் சொன்னாங்க, சொல்லி முடிக்கிறேன். இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅ யன்தஸிஉஹு மினல் இபாத், புகாரி ஷரீஃபுடைய ஒரு ஹதீஸை சொல்லி வந்தேன். அடியார்களிடத்திலிருந்து கலட்டி புடுங்கி எடுக்க மாட்டான். வலக்கி யக்பிது பிகப்தில் உலமா,
உலமாக்களை மௌத்தாக்குறதால தான் இல்மு உயர்த்தப்படும். அப்ப பழையவர்கள் முன்னோர்கள் எந்த வழிமுறையில் தொடர்ந்தார்களோ அதற்கு முரணாக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இல்மு கலட்டப்பட்டவர்கள். அப்படின்னா அவங்களுக்கு பேர் என்ன? நாங்க சொல்ல தேவையில்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே ஹதீஸ்ல அடுத்த பகுதி, இத்தகதன் நாசு ரூஸன் ஜுஹாலன், இத்தகதன் நாசு ரூஸன் ஜுஹாலன், மனிதர்கள் மடையர்களை தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். இப்ப அவங்க ஃபத்வா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃபத்வா கொடுக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை அங்க. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லல, ஃபஸ்தஃப்தவு என்று சொல்லல, அவர்களிடத்திலே ஃபத்வா கேட்கப்படும் என்று சொல்லல. அங்க கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் கொடுத்து முடிஞ்சாச்சு. முன்னோர்கள் எங்கட ஹக்குகள் அதா செஞ்சு முடிஞ்சாச்சு. இப்ப இவங்க என்ன செய்வாங்கடா, ஃபஅஃப்தவு பிகைரி இல்மின், எந்த இல்மும் இல்லாமல் அவர்கள் ஃபத்வா கொடுப்பார்கள். அவர்களிடத்துல என்ன இல்மு இல்ல? குர்ஆன் இருக்குது, கொட்டினா ஹதீஸ், தட்டினா கொட்டுது, தட்டினா ஹதீஸ் கொட்டுது, குர்ஆன் இருக்குது கையில, என்ன இல்ல? அடை முன்னோர்களுடைய வழி இல்ல, நீ முன்னோர்களை பின்பற்ற தயார் இல்ல, முன்னோர்கள் சொன்னதை கேட்க தயார் இல்ல, நீ சொந்த போக்குல போறாய், உன்னுடைய மனோ இச்சைக்கு தோதுவா தீர்ப்பளிக்க போறாய், இல்லன்னா யாருடைய கொந்தராத்தையோ நிறைவேற்ற போறாய், யாரையோ ஒருத்தன் மாதிரி நடக்க போறாய், இஸ்லாத்துடைய எதிரிகளுக்கு ஒதுங்கும் தலம் அளிக்க போறாய். எத்தனை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகதன் நாசு ரூஸன் ஜுஹாலன், அந்த மடையர்களை அந்த மக்கள் தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். ஃபஅஃப்தவு பிகைரி இல்ம், இல்ம் இல்லாமல் அவர்கள் ஃபத்வா கொடுப்பார்கள். ஃபதல்லு வஅதல்லு, அவர்களும் வழி கெட்டு மக்களையும் வழி கெடுப்பார்கள் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால எங்களுக்குரிய இல்ம்ன்றது அது பழமைதான். யாருக்கெல்லாம் நவீனம் தலைக்கடிச்சோ, யாருக்கெல்லாம் புதுமை அவர்களுக்கு மெதுமையாச்சோ, அவர்களுடைய மனதுக்கு மதுரமாச்சோ, அவர்கள் அனைவரும் ஃபித்னாவில் பீடிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்வார்கள். இந்த துனியால உணரலண்டா ஒரு நாள் இருக்குது, அவர்களுடைய ரூஹ் தொண்டை குலுக்கி வர்ற நேரத்தில் உணர்வாங்க. அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களோட வாழ்க்கை சீராகணும். எதால? பழமை எங்களுடைய உலமாக்களுடைய வழிமுறைகளால். தராவீஹ் இருக்குதே, இது 20 ரக்காத்துக்கள் என்றதுல முன்னோர்கள் யாரும் கருத்து முரண்பாடு கொள்ளல. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் 20 விட கூடத்தான் சொல்றாங்களே ஒரே குறைய சொல்லல. யாராவது ஹிஜ்ரி 1300க்கு முன்னால இந்த உலமாக்கல்ல யாராவது 20க்கு கீழால தராவீஹ் பேசி இருந்தா காட்ட சொல்லுங்க. யாரும் பேசல. புதுமைவாதிகள் இந்த உம்மத்தை வழி கெடுக்க நாடினாங்க. ஒன்றுல ரெண்டுல இல்ல, எல்லா விஷயங்கள்லையும் வழி கெடுத்து உம்மத்தை வழி கேட்டுல போட்டு தங்களுக்கு மத்தியில பிளவுகளை உண்டாக்கி, ஊருக்கு ஊர், நாட்டுக்கு நாடு, ஒரே வீட்டுக்குள்ள வாசலுக்கு குசினிக்கு சண்டை உண்டாக்கி, நோய்க்கு மேல நோயாளியாக்கி, மருத்துவம் என்று போய் நோயாளியாய் வார, அறிவண்டு போய் மடமே சம்பாரிச்சிட்டு வார, நேர்வழி என்று போய் வழி கேட்ட சம்பாரிச்சிட்டு வார, இப்படியான ஒரு ஜமானா போச்சு. இதுதான் யூதர்களுடைய 2வது குலப்படி காலம், 2வது உயர்வு காலம். இவைகளுக்குரிய எங்களுடைய படிப்பினைகள் தான் சூரா யூசுப்ல இருந்து நாங்க எடுக்க வேண்டிய படிப்பினைகள். இந்த தலைப்புகள் சாதாரணமா ஒரு மணித்தியாலத்துல 2 மணித்தியாலத்துல பேசி முடிக்கிறது இல்ல. குறைஞ்சது இதுகளை படிக்கிறதா இருந்தா ஒரு பெரிய காலம் தேவைப்படும். கால நேரம் இதுக்காக வேண்டி ஒதுக்க வேண்டி வரும். இதனுடைய ஒவ்வொன்றும் நான் உங்ககிட்ட எதையாவது வகையில இல்லாம சொந்த கருத்து சொன்னேனா? நீங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஆகிரு ஜமானுடைய தலைப்புல 10 நாள் உட்கார வைங்க. வகையில இருந்து மட்டும் பேசுவேன், வெளியில இருந்து பேச மாட்டேன். எதுல இருந்து மட்டும் பேசுவேன்? வகையிலிருந்து மட்டும் பேசுவேன். ஒவ்வொரு ஹதீஸையும் தஹ்ரீஜ் செஞ்சு எங்க வருதுண்டு அதனுடைய ராவிகள்ல இருந்து ஆய்வு செஞ்சு உங்களோட முன்னால எல்லாத்தையும் அவிழ்த்து சொல்லுவேன். இந்த ஜமான் விலக வேண்டிய ஜமான். நாங்க வாழ்ற இந்த ஜமான்ல எங்களை குழப்பி வச்சிருக்கிறான், எங்களுக்கு ஒரு நிலப்பாடு இல்லாம தள்ளாட வச்சிருக்கிறான்.
அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு நிலப்பாட வச்சிருக்கிறான். முஃமின்களுக்குரிய நேரான வழியை சரியான பாதையை அமைச்சிருக்கிறான். அந்த பாதையை விளங்குறது, அதன்படி நடக்கிறது இந்த ஜமானுடைய பெரிய முஜாஹதா, பெரிய ஜிஹாத். அது அல்லாஹ் தஆலா பேசின கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்யறதுக்குரிய பாக்கியத்தை நசீபாக்குவானா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.